வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஷோனை பேசுகிறேன். இன்றைக்கி பெங்களூர்லேயே ரொம்ப ஃபேமஸ் ஸ்ட்ரீட்டான மானியாத்த டெக் பார்க் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு எஸ்விகே மண்டி அப்படின்னு சொல்லிட்டு மண்டி பிரியாணி தான் நம்ம சாப்பிட போகிறோம். இது வந்து ஒரு புது அனுபவம் தான் எனக்கும். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே போகிறப்பவே இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இது நார்மலான ரெஸ்டாரண்ட்டில் இல்லாமல் கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு ரெஸ்டாரண்ட்டாக தான் இருந்தது. இது வந்து அரேபியன் ஸ்டைலில், அந்த துபாய் அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட் இங்கே. ஸோ இதோட அரேஞ்ச்மெண்ட்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இதில் 4-5 பேர் போய் சாப்பிட்ற மாதிரி ஒரு இடம் வந்து இங்கே இருக்குது. இது பேசிக்காகவே மண்டிங்கிறது ஒரு 4-5 பேர் சேர்ந்து சாப்பிட்றது தான். அதில் நான் வந்து சிங்கிள் பர்சனாக தான் போயிருந்தேன். ஸோ எனக்கு பார்க்குறப்போ பில்லு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரொம்ப காஸ்ட்லியும் கிடையாது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஏன் அப்படின்னா இந்த ஃபுட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதில் முந்திரி, திராட்சை அந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியான ஐட்டம்ஸ்லாம் போட்டு கொடுப்பாங்க. ஸோ நான் இங்கே ஆர்டர் பண்ணது வந்து பிபிக்யூ மண்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு வந்தது. ஆக்சுவலாக வந்து சாப்பாடு நிறைய போட்டு இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு இன்னும் 4-5 பேர் போட்டுனா அதுக்கேற்ற மாதிரி ஒரு தட்டில் கொடுப்பாங்க. ஒரு மாதிரி சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். நான் டேஸ்ட்டும் பார்த்தேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அல்டிமேட்டாக இருந்தது. நிச்சயமாக நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணுங்கள். போயிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இதை ட்ரை பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ மக்களே.